இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரஃபாவில் இருந்து அவசர மருத்துவ குழு பாதுகாப்பாக வெளியேற்றம். காசா ரஃபாவில் இருந்து மெர்சி மலேசியாவில் அவசர மருத்துவ குழு EMIDயை சேர்ந்த 6 உறுப்பினர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. இதர அனைத்துலக பணியாளர்களுடன் அவர்கள் சண்டை நடக்கும் பகுதியில் இருந்து கட்டம் கட்டமாக வெளியில் அழைத்து வரப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. EMT உறுப்பினர்களை வெளியில் கொண்டுவரும் பணிகள் கடந்த மே மாதம் 23, 24, 28 ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளப்பட்டன. EMDயின் 2 உறுப்பினர்கள் அடங்கிய இறுதிக்குழு மே 31ஆம் தேதி வெளியில் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் மலேசிய பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்துலக தரப்பினருக்கும் வெளியுறவு அமைச்சு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது. அதோடு இதுபோன்ற நெருக்கடிகள் நடக்கும் பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் விஸ்மா புத்ரா பொதுமக்களுக்கு நினைவுறுத்தியுள்ளது. தியாக திருநாளை பயன்படுத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்காதீர். தேவை அதிகரிப்பதால் குறிப்பாக தியாக திருநாள் காலகட்டத்தை பயன்படுத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டாம் என்று வியாபாரிகளுக்கு நினைவுறுத்தப்பட்டுள்ளது. வியாபாரிகள் பொருட்களின் விலையை அதிகரிக்காததை உறுதி செய்ய உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் 2200க்கும் மேற்பட்ட அமலாக்க அதிகாரிகளும் 1000 விலை கண்காணிப்பு அதிகாரிகளும் தினமும் பணிக்கு அமர்த்தப்படுவதாக அதன் துணை அமைச்சர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். சட்டத்தின் கீழ் நியாயமற்ற விலை ஏற்ற செயலுக்கு எதிராகவே நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். எனவே பெருநாட்காலங்களில் தேவை அதிகம் இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வியாபாரிகளுக்கு நான் வலியுறுத்துகிறேன். தியாக திருநாளின் போது நாங்கள் பெருநாட்கால அதிகபட்ச விலை திட்டத்தை மேற்கொள்ளவில்லை. ஆனால் எங்களின் அமலாக்கத்தை பயன்படுத்தி நாங்கள் வழக்கமான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் விலை கண்காணிப்பையும் மேற்கொள்வோம் என்றார் அவர். நேற்று 2024ஆம் ஆண்டு தேசிய பிரதிநிதிகள் கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் ஃபுசியா சாலே அவ்வாறு குறிப்பிட்டார். ஜூலையில் தேசிய முன்னணியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் நடைபெறலாம். தேசிய முன்னணியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டமும் அக்கட்சி மாநாட்டின் தொடக்க விழாவும் எதிர்வரும் ஜூலை மாதம் கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்னோ உச்சமன்ற செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் அதற்கான தேதி உறுதி செய்யப்படும் என்று தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். சரியான தேதி பின்னர் சமூக ஊடகத்திற்கு தரப்பிற்கு அறிவிக்கப்படும். ஏனென்றால் தேசிய முன்னணியின் உச்சமன்ற கூட்டத்தில் முதலில் கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்றார் அவர். சனிக்கிழமை கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற தேசிய முன்னணியின் பொன்விழாவிற்கு முந்தைய தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் ஜம்ரி இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இக்கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாநில மற்றும் மத்திய அளவில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்று டாக்டர் ஜம்ரி கூறினார். டெங்கி அதிகரிப்பை தடுக்க பிரம்மாண்ட துப்புரவு பணி. இவ்வாண்டு தொடங்கி மே 18ஆம் தேதி வரையில் சுகாதார அமைச்சு மேற்கொண்ட ஆய்வில் நாட்டில் மொத்தம் 59,681 டெங்கி சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 43,619 சம்பவங்கள் பதிவாகி இருந்த வேளையில் இவ்வாண்டு கூடுதலாக 36.8 விழுக்காடு சம்பவங்கள் பதிவாகி பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே டெங்கி சம்பவம் குறித்து மலேசியர்கள் இன்னும் கூடுதலான விழிப்புணர்வை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் சுகாதார அமைச்சும் தற்காப்பு அமைச்சும் இணைந்து பெரிய அளவிலான துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக கூறுகிறார் சுற்றுச்சூழல் சுகாதார அதிகாரியான சண்முகம் கந்தசாமி. ஒருமித்த ஒத்துழைப்பிலும் துப்புரவு பணியிலும் மும்மூலமாகவும் டெங்கி காய்ச்சலை துரத்துவோம் என்ற கருப்பொருளின் அடிப்படையிலேயே இவ்வாண்டும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதன் முதற்கட்ட நிகழ்ச்சி வரும் ஜூன் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணிக்கு கோலாலம்பூரில் உள்ள டேசா செத்தியா வீரா ராணுவ படை குடியிருப்பு பகுதியில் நடைபெறவிருப்பதாக சண்முகம் கந்தசாமி கூறினார். ஐரோப்பிய சுற்றுப்பயணிகளின் மனம் கவர்ந்த ஆசிய நாடுகளில் மலேசியாவுக்கு 4வது இடம். ஐரோப்பிய சுற்றுப்பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஆசிய நாடுகளில் மலேசியா 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஜப்பான் ஆகியவற்றுக்கு அடுத்து ஐரோப்பியர்களின் மனம் கவர்ந்த நாடாக மலேசியா விளங்குவதாக சுற்றுலா முன்பதிவு தளமான அகோடா கூறுகிறது. மலேசியாவில் தங்கும் இடங்களுக்கான தேடல்களில்
பிரான்ஸ் நாட்டவர்களே முதலிடம் வகிக்கின்றனர். அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலையில் இத்தாலி, யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின் மற்றும் ஹாலந்து நாட்டினர் உள்ளதாக அகோடா தெரிவிக்கிறது. ஐரோப்பிய கோடகால விடுமுறையில் சுற்றுலா மேற்கொள்ள ஐரோப்பியர்கள் மத்தியில் ஆசியாவை முதலிடம் வகிப்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டை விட ஆசிய நாடுகளின் தங்கும் இடங்களுக்கான தேடல்கள் இவ்வாண்டு 52% அதிகரித்திருப்பதை அதற்கு சான்று என அகோடா மேலும் கூறியது. தெனாலி மலைப்பகுதியில் சிக்கிக் கொண்டவர்களில் இறுதி நபரின் சடலம் மீட்பு. கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அலாஸ்காவில் உள்ள டெனாலி மலைப்பகுதியில் சிக்கிக் கொண்டவர்களில் இறுதி நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த புதன்கிழமை உள்நாட்டு நேரப்படி காலை 9 மணிக்கு 37 வயதுடைய சுல்கிஃப்லி யூசுப் என்ற அந்நபர் உயிரிழந்ததை ஆல்பைன் மலேசியா கிளப் நேற்று தனது முகநூல் பதிவில் உறுதிப்படுத்தியது. சுல்கிஃப்லியின் குடும்பத்தினருக்கு ஆல்பைன் மலேசியா கிளப் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டது. மேலும் பாதிக்கப்பட்டவரின் உடலை சம்பவ இடத்திலிருந்து வெளியில் கொண்டுவர சீரான வானிலைக்கு காத்திருப்பதால் அதற்கு கால அவகாசம் எடுக்கும் என்று அக்ளப் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள மலேசிய தூதரகம் உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்பினரை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. அதோடு மலேசியாவை சேர்ந்த மேலும் 2 மலையேறிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதையும் விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியது. ஜொஹூரில் 7 அதிரடி சோதனைகள், 16 லட்சம் மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல். கடந்த புதன்கிழமை இஸ்கந்தார் புத்ரி மற்றும் ஜொஹூரை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட 7 சோதனை நடவடிக்கைகளில் மோசடி கும்பல் ஒன்றின் தலைவர் உட்பட 14 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 1,16 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய பல்வேறு வகையான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 2 உள்நாட்டு ஆடவர்கள் உட்பட 6 வெளிநாட்டு ஆடவர்களும் 6 வெளிநாட்டு பெண்களும் அடங்குவர் என்று புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டத்தோ காக்கோ சின் தெரிவித்தார். இந்நடவடிக்கையின்படி போதைப்பொருள் தயாரிப்பு நடவடிக்கையை JSJN முறியடித்துள்ளதும் அதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு மருந்துகளையும் ரசாயனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக டத்தோ காக்கோ சின் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த போதைப் பொருள் 198.54 கிலோகிராம் எடை கொண்டது. இதன் மதிப்பு சுமார் 1,16 லட்சம் ரிங்கிட் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த போதைப் பொருட்களை 12,40,000 போதை பித்தர்கள் பயன்படுத்த முடியும் என்றார் அவர். மேலும் அவர்களிடம் இருந்து 6 வாகனங்கள், பல்வேறு முத்திரையிலான 14 கை கடிகாரங்கள், நகைகள், 2,04,069 ரிங்கிட், 22,970 சிங்கப்பூர் டாலர் உட்பட பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 11,70,000 என்று கணிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் வியாழக்கிழமை தொடங்கி வரும் புதன்கிழமை வரையில் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மலாக்காவில் மோட்டார் சைக்கிள் 2ஆக பிளந்து கோர விபத்து, கணவன் மனைவி பலி. மலாக்கா ரெம்பியாவில் கார் மோதியதில் மோட்டார் சைக்கிள் 2ஆக பிளந்து கணவனும் மனைவியும் உயிரிழந்தனர். அக்கோர விபத்து ஜாலான் புக்கிட் ஹாந்துவில் 7:30 மணி அளவில் நிகழ்ந்தது. அதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியான 67 வயது SR முத்துசுவாமி சம்பவ இடத்திலேயே பலியான வேளை அவரின் மனைவி 57 வயது S மனோமணி அலூர்காஜா மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது உயிரிழந்தார். சம்பவத்தின் போது லுபோக் சீனா தாமான் வீரா மாசில் உள்ள தங்களின் வீட்டுக்கு திரும்புவதற்காக லெண்டுவில் இருந்து அலோர்காஜா நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது பொது பல்கலைக்கழக மாணவர்கள் 2 ஓட்டி வந்த கார் எதிர் திசையில் புகுந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதியது. அதில் மோட்டார் சைக்கிள் 2ஆக பிளந்து அதன் ஓட்டுநர் கை, கால் மற்றும் தலையில் பலத்த காயமடைந்து அங்கேயே உயிரிழந்தார். 20 வயது காரோட்டி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடன் வந்த 22 வயது நபருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் சவ பரிசோதனைக்காக அலோர்காஜா மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குலுவாங்கில் 4 காட்டு யானைகள் சாவு, விஷம் வைக்கப்பட்டதா என வனத்துறை விசாரணை. ஜொஹூர் குலுவாங்கில் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டதாக நம்பப்படும் 4 யானைகளின் சடலங்களை தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு துறையான பெர்ஹிலிதான் சவ பரிசோதனைக்கு உட்படுத்த உள்ளது. அந்த 4 யானைகளும் கஹாங் கம்போங் ஸ்ரீ திமோரில் உள்ள விவசாய நிலம் ஒன்றில் நேற்று மடிந்து கிடந்தன. யானைகள் மடிந்ததற்கான உண்மை காரணத்தை கண்டறிய
சவ பரிசோதனை அவசியம் என ஜொஹூர் பெர்ஹலித்தான் இயக்குனர் அமீனுடின் அமீன் தெரிவித்தார். சவ பரிசோதனைக்கும் ரசாயன சோதனைக்கும் 2 முதல் 3 வாரங்கள் பிடிக்கலாம் என்றார் அவர். எனவே அவை விஷம் வைத்துதான் கொல்லப்பட்டன என்பதை தற்போதைக்கு உறுதியாக கூற முடியாது என அவர் சொன்னார். எது எப்படி இருந்தாலும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் நுழைந்தால் அவற்றுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களில் கிராம மக்கள் ஈடுபடக்கூடாது. உடலுக்கு ஒவ்வாதவற்றை தின்றால் யானைகள் ஆவேசமடைந்து தாக்கலாம். இது சுற்றுப்புற மக்களுக்கு பாதுகாப்பானது அல்ல என அவர் எச்சரித்தார். விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக நம்பப்படும் 4 யானைகள் செத்து கிடக்கும் காணொலி முன்னதாக வைரலாகி நெட்டிசன்கள் மத்தியில் சினத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹமாஸ் உடனான போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகளை விடுதலை செய்யும் இஸ்ரேலின் ஒப்பந்தம் 3 கட்டங்களாக வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார். காசா மக்களின் நலன் கருதி ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பைடன் வலியுறுத்தினார். இது உண்மையிலேயே ஒரு தீர்க்கமான தருணம். இஸ்ரேல் அதனை முன்மொழிந்துள்ளது. போர் நிறுத்தத்தை விரும்புவதாக ஹமாஸ் கூறுகிறது. இந்த ஒப்பந்தம் அவர்கள் உண்மையில் அதை அர்த்தப்படுத்துகிறார்களா என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாகும். ஹமாஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். இஸ்ரேல் தமது திட்டத்தை முன்வைத்துள்ள நிலையில் ஹமாஸும் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட முதல் கட்ட ஒப்பந்தம் 6 வாரங்களுக்கு நீடிக்கும். காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலின் படைகளை திரும்ப பெறுவது உட்பட முழுமையான போர் நிறுத்தம் இதில் அடங்கும் என்றும் பைடன் கூறினார். பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டி காலிறுதிக்குள் நுழைந்த சிட்சிபாஸ். பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டி காலிறுதி ஆட்டங்களுக்கு நுழைந்துள்ளது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 3ஆம் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கிரேக்கத்தின் ஸ்டெஃபனஸ் சிட்சிபாஸ் காலிறுதிக்கு முன்னேறினார். சீனாவின் சிசென் சாங்குடன் சிட்சிபாஸ் களம் கண்டார். இவ்வாட்டத்தை 6-3, 6-3, 6-1 என்ற புள்ளிகளில் எளிதாக கைப்பற்றி சிட்சிபாஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இவர்களின் ஆட்டம் 1 மணி நேரம் 34 நிமிடங்கள் வரை நீடித்தது. காலிறுதி ஆட்டத்தில் சிட்சிபாஸ் இத்தாலியின் மாயட்டோ ஆர்னால்டோவுடன் மோதவுள்ளார். உலகின் 3ஆம் நிலை விளையாட்டரான கார்லஸ் அல்கரன்ஸும் சிறந்த 16 ஆட்டங்களுக்கு முன்னேறினார். அமெரிக்காவின் செபஸ்டின் கோடாவுடன் நடைபெற்ற ஆட்டத்தில் 6-4, 7-6, 6-3 என்ற புள்ளிகளில் வெற்றி பெற்று அல்கராஸ் காலிறுதிக்கு முன்னேறினார். இந்த ஆட்டம் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் வரை நீடித்தது. இதனிடையே மகளிர் பிரிவில் மாகா ஷிகுவான்ஷாவுடன் கிரேக்கத்தின் மேரி போன்ஸ்கோவாவும் சந்தித்தனர். இவ்வாட்டத்தில் 6-4, 6-2 என்ற நேரடி செட்களில் ஷுவான்டிக் வெற்றி பெற்றார்.